அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. வரலாற்றிலேயே அகந்தையின் சின்னமாக நினைவில் நிற்பவன் பிரவுன். சூரிய அஸ்தமனத்தில் நைல் நதியின் மீது ஒளி வீசும் பிரமிடுகள், அணிவகுத்துச் செல்லும் வீரர்கள், தீப்பந்தங்களால் ஒளிரும் அரண்மனை என எகிப்தில் சக்தி, செல்வம், படை, கட்டிடக்கலை என எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்தான் இந்த அரசன். ஆனால் இதே மனிதனே உலகம் பார்த்த மிகப்பெரிய அழிவின் எடுத்துக்காட்டாகவும் ஆனான். அகந்தையின் உச்சமும் இறைவனின் தண்டனையும் எப்படி இருக்கும் என்பதற்கு பிரவுனின் கதை ஒரு நீங்காத சாட்சி. பிரவுன் எகிப்தின் அரச குடும்பத்தில் பிறந்தவன். அவன் வளர்ந்த சூழல் அவனை மனிதனாக பார்க்கவில்லை. சிறுவயதிலேயே அரசன் என்பவன் கடவுளின் அவதாரம் என்ற நம்பிக்கை அவன் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டது. அவனுக்கு கீழிருந்த குருமார்களும் ஆலோசகர்களும் மக்களும் அவனை ஒரு தெய்வமாகவே வழிபட்டனர். அவன் வளர வளர அவனது அகந்தையும் வளர்ந்தது. அவன் தன்னை சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் நான் தான் கடவுள், நான் தான் உங்களின் மிக உயர்ந்த இறைவன் என்று வெளிப்படையாகவே அறிவித்தான். இந்த அறிவிப்பு அவன் அகந்தையின் முதல் படியாக இருந்தது. அவனுடைய அதிகாரமும் செல்வமும் அவனை குருடாக்கியது. தனக்கு மேல் ஒரு சக்தி இல்லை என்று நம்பினான். பிரவுனின் அரசாட்சி கொடுங்கோன்மையின் உச்சமாக இருந்தது. அவன் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த மக்களை, குறிப்பாக பனி இஸ்ராயேல் கோத்திரத்தைச் சேர்ந்த மக்களை அடிமைகளாக மாற்றினான். பிரம்மாண்டமான கோயில்கள், வானுயர்ந்த அரண்மனைகள், தன்னை சித்தரிக்கும் சிற்பங்கள் என அனைத்தையும் அவர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் கட்டச் செய்தான். அவனது ஒரே ஆணை மக்கள் கண்ணீரில் வேலை செய்ய வேண்டும், தன்னை எதிர்க்கும் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதுதான். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். பனி இஸ்ராயேல் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. அவர்களின் வாழ்க்கை இருளில் மூழ்கியிருந்தது. ஒரு நாள் பிரவுனின் அவையில் இருந்த ஜோதிடர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கூறினார்கள். அவர்கள், மன்னனே, ஹீப்ரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை உன்னுடைய அரசாட்சியை அழித்துவிடும் என்று எச்சரித்தனர். இதை கேட்ட பிரவுன் கோபத்தில் உச்சிக்குச் சென்றான். தன் அதிகாரத்திற்கு ஒரு குழந்தை சவாலாக வருவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக ஒரு கொடூரமான ஆணையிட்டான். இனி பனி இஸ்ராயேல் சமூகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் கொன்றுவிடுங்கள். அவனது படை வீரர்கள் வீடு வீடாகச் சென்று பிறந்த குழந்தைகளை தேடிக் கொன்றனர். ஆனால் அல்லாஹ் திட்டமிட்டதை யாராலும் தடுக்க முடியாது. அதே சமூகத்தில் பிறந்த ஒரு குழந்தையான மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூடையில் வைக்கப்பட்டு நைல் நதியில் விடப்பட்டார். அந்த நீரோட்டம் அந்த கூடையை நேராக பிரவுனின் அரண்மனைக்கே கொண்டு வந்து சேர்த்தது. அங்கே பிரவுனின் மனைவியின் கைகளில் அந்த குழந்தை கிடைத்தது. காலம் வேகமாகச் சென்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரவுனின் அரண்மனையிலேயே வளர்ந்தார். அவர் ஒரு வாலிபனாக ஆன பிறகு ஒரு நிகழ்வின் காரணமாக எகிப்தை விட்டு வெளியேறி மத்யன் என்ற ஊருக்குச் சென்றார். அங்கே பல ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு நாள் தனது குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர்சீனா மலையில் எரிந்து கொண்டிருந்த ஒரு மரத்தை கண்டார். அதன் அருகே சென்றபோது அல்லாஹ் அவரோடு பேசினான். அங்கே அவருக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது. அல்லாஹ் அவருக்கு ஒரு மகத்தான கட்டளையை கொடுத்தார். மூசாவே, நீ பிரவுனிடம் செல், அவனுக்கு உண்மையை எடுத்துச் சொல். இந்த அகிலத்தை படைத்த இறைவன் நான் ஒருவனே என்பதை அவனுக்கு உணர்த்து. விடும் பணி இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கும்படி அவனிடம் சொல். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிரவுனின் அரண்மனைக்குச் சென்றார். அவர்கள் இருவரும் தைரியமாக பிரவுனின் முன் நின்று, நாங்கள் அகிலத்தின் இறைவனின் தூதர்கள். அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனையே வணங்க வேண்டும். அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பனி இஸ்ராயேல் மக்களை எங்களுடன் அனுப்பி வைசுவல் என்று கூறினார்கள். ஆனால் அகந்தையில் ஊறியிருந்த பிரவுன் சிரித்தான். நீ என்னைப் போலவே சாப்பிடும் உறங்கும் ஒரு சாதாரண மனிதன், நான் தான் கடவுள், உனக்கு மேல் ஒரு கடவுளா என்று நிந்தித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் இருந்த தடியை நிலத்தில் போட்டார். அது ஒரு பெரிய பாம்பாக மாறியது. தன் கையை அக்குளில் வைத்து எடுத்த போது அது பிரகாசமாக ஒளிர்ந்தது. இந்த அதிசயங்களை கண்ட பிறகும் பிரவுன் இது வெறும் சூனியம் என்று கூறி மறுத்தான். இதன் பிறகு எகிப்து மீது அல்லாஹ் தொடர்ச்சியாக தண்டனைகளை அனுப்பினார். வெட்டுக்கிளிகள் படையெடுத்து பயிர்களை அழித்தன. பேன்கள் பரவி மக்களை துன்புறுத்தின. நைல் நதியின் நீர் இரத்தமாக மாறியது. ஒவ்வொரு தண்டனை வரும்போதும் பிரவுன் மூசாவிடம் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யச் சொல்வான். தண்டனை நீங்கியதும்
மீண்டும் பழைய அகந்தைக்கு திரும்பி விடுவான். அவன் மனம் திருந்தவே இல்லை. பலமுறை எச்சரித்தும் பிராவுன் திருந்தாததால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான். ஒரு குறிப்பிட்ட இரவில் பனி இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு எகிப்தை விட்டு வெளியேறும்படி சொன்னான். அந்த இரவின் நிசப்தத்தில் மூசா நபியின் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். இந்த விஷயம் பிராவுனுக்கு தெரிந்ததும் அவன் கடும் கோபம் கொண்டான். தனது பல லட்சக்கணக்கான படை வீரர்களை திரட்டிக் கொண்டு அவர்களை துரத்த ஆரம்பித்தான். விடியும் நேரத்தில் பனி இஸ்ராயேல் மக்கள் செங்கடலின் கரையை அடைந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் பரந்த கடல், பின்னாலோ பிராவுனின் பெரும்படை. தப்பிக்க வழியில்லை என்று மக்கள் அஞ்சியபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக நின்றார். அல்லாஹ் தன் அற்புதத்தை நிகழ்த்தினான். மூசா நபி தன் தடியால் கடலை அடிக்க கடல் இரண்டாக பிளந்து இருபுறமும் மலை போல நீர் நின்று நடுவே உலர்ந்த பாதை உருவானது. அந்த அதிசய பாதை வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயேல் மக்களும் பாதுகாப்பாக கடந்து சென்றனர். பிராவுனும் அவனது படையும் கடந்து செல்வதை பார்த்தார்கள். அகந்தை அவன் கண்களை மறைத்தது. தனக்காகவும் கடல் வழிவிட்டதாக நினைத்து அந்த உலர்ந்த பாதைக்குள் தன் படையுடன் நுழைந்தான். மூசா நபியும் அவருடைய மக்களும் மறுகரையை அடைந்ததும் பிராவுனும் அவனது படையும் பாதையின் நடுவில் இருந்தபோது அல்லாஹ் கடலுக்கு ஆணையிட்டான். பிளந்து நின்ற நீர் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. பெரிய அலைகளாக உயர்ந்து பிராவுனையும் அவனது மாபெரும் படையையும் முழுவதுமாக மூழ்கடித்தது. அந்த இறுதிக் கணத்தில் மரணத்தின் பிடியில் சிக்கிய போதுதான் பிராவுனுக்கு உண்மை புரிந்தது. அவன் மூழ்கியவாறே கத்தினான். மூசாவும் பனி இஸ்ராயேல் மக்களும் நம்பிக்கை கொண்ட அந்த ஒரே இறைவனை ஆமியோ நம்புகிறேன். ஆனால் அவனது நம்பிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஏனெனில் மரணம் நெருங்கிய பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் தப்பாவுக்கு மதிப்பில்லை. அது மிகவும் தாமதமாகிவிட்டது. பிராவுனின் கதை அத்துடன் முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்று உனக்கு பின்னால் வருபவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காக நாம் உனது உடலை பாதுகாப்போம். அதன்படியே கடலில் மூழ்கிய பிராவுனின் உடல் கரை ஒதுங்கியது. அன்று முதல் இன்று வரை அவனது உடல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்ப்பதற்காக எகிப்து அருங்காட்சியகத்தில் பிராவுனின் மம்மி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அகந்தையின் முடிவு அழிவு என்பதையும் அல்லாஹ்வின் சக்திக்கு முன் எந்த மனித சக்தியும் நிலைக்காது என்பதையும் அந்த உடல் நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறது. இந்த வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அகந்தை அழிவை உருவாக்கும். உண்மைக்கு முன் தலை வணங்குவதே மனிதனின் உண்மையான உயர்வு. அல்லாஹுவின் திட்டத்தை யாராலும் வெல்ல முடியாது. இதுபோன்ற இன்னும் பல இஸ்லாமிய கதைகளையும் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலை ஃபாலோ செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.